அவருக்கு பணிவிடைகளை செய்து தேரோட்டி பல்வேறு சேவைகளை புரிந்தவர்தான் உத்தவர். இவர் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கென்று எதையுமே ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்டதில்லை. துவாபார யுகத்தில் தன்னுடைய அவதார பணி முடித்துவிட்ட நிலையில் உத்தவரிடம் ஸ்ரீகிருஷ்ணர், உத்தவரே, இந்த அவதாரத்தில் பலர் என்னிடம் பல வரங்களையும் நன்மைகளையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்டதில்லை. ஏதாவது கேளுங்கள், தருகிறேன். உங்களுக்கும் ஏதாவது நன்மைகள் செய்துவிட்டு என்னுடைய அவதார பணியை முடிக்கிறேன் என்றார். தனக்கென்று எதையும் கேட்காவிட்டாலும் சிறு வயது முதலே கண்ணனின் செயல்களை கவனித்து வந்தார் உத்தவர். சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருந்த கண்ணனின் லீலைகள் புரியாத புதிராக இருந்தது அவருக்கு. அந்த காரண காரியங்களை தெரிந்து கொள்ளவே விரும்பினார். பெருமானே, நீ வாழச் சொன்ன வழிவேறு, நீ வாழ்ந்து காட்டிய வழிவேறு. நீ நடத்திய மகாபாரத நாடகத்தில்